ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் சில பல உருட்டுக்களையும் WWE மேட்ச்சில் என்னென்ன தில்லாலங்கடி வேலைலாம் செய்கிறாங்கன்ற அந்த ஃபன்னி மூமெண்ட்டில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இருங்க பாய். இப்படித்தாண்டா நடக்குது. டபிள்யூனாலே இப்போதான் எனக்கு தெரியுது. எனக்கு இதை பற்றிலாம் தெரியல. சின்ன வயசுலாம் நான்லாம் ரோமன் ரைன்ஸ் ஃபேனு, அண்டர்டேக்கர் ஃபேனு, அப்படியே வெறி கொண்டு இருந்துருவேன். அப்படியா அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு ஒரு வயசுக்கு அப்புறமேட்டு தான் புரியுது இதெல்லாம் சும்மானு. ஆனால் இருந்தாலுமே நிறைய பேர் அதில் உண்மையாலும் கொஞ்சம் அடி வாங்குறாங்க. அது புரியாத சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் டபிள்யூட மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி பார்ப்பேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க? ஏடா சரியான அடி அடிப்பான்னு பார்த்தா என்னன்னு இப்படி போன நீ சரியான அடி நினைச்சா கடைசியில பொசுக்கு தலையில அடிச்சு அசிங்கப்படுத்திட்டேனே. என்ன பாஸ், நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சிங்கிள்ஸோட சோதனைகள். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல. இதே மாதிரி வாட்ஸ்அப்ல போய் ஸ்டேட்டஸ் போடுறது, நான் சிங்கிள். இன்ஸ்டாவில் எல்லா இடத்துலையுமே சிங்கிள் போட்டு வச்சுட்டு அப்போத்தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படிதான். இதில் என்ன ஒரு எனக்கு சிரிப்புனா, லவ் பண்ணுறவங்கள விட்டுருங்க, சிங்கிளாக இருக்கணும் விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில், அதாவது ரீசெண்டாக பிரேக்கப் ஆகுறாங்கல்ல, அவங்களாம் நினச்சாலே எனக்கு சிரிப்பு வருதுங்க. ஐயோ அப்படியே புல்லரிச்சு போகுது. எனக்கு லவ் பண்ணுறவங்க பற்றியும் பிரச்சனை இல்லை, சிங்கிளாக பற்றியும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் அவனுக்கு பிரேக்கப் ஆகிருக்குல்ல, அவனோட வலி இருக்கே வலி அப்படி நல்லா இருக்கும். என்ன ரேஸா? கீழே விடவும் இறந்து போறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு வீரரோட அழகுன்னு சொல்லலாம். முடியும் ப்ரோ போ ப்ரோ ஓவர் டேக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். டேய், ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சல்லாம் போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகும்போது எங்கிருந்து தான் வரணும்னே தெரியல. அவருக்கு மட்டும் இல்லை, என் லைஃப்லேயும் அப்படிதான். எத்தனா ஒன்று பண்ணிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு அப்படி சட்டைகளெல்லாம் தூக்கி விட்டுட்டு இறங்கி வாங்கடான்னு வந்தோன்னா எங்கிருந்து வருவானுன்னே தெரியாது. திடீர்னு வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிச்சிருவானுங்க. என்னத்தா சொல்றது, உங்களெல்லாம் கண்டிப்பாக முன்னேற முடியாது. அது நம்ம கூட ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவனை அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அவனால் நமக்கு என்ன யூஸு, நம்மளால் அவனுக்கு என்ன யூஸ்னு கடைசி வரைக்குமே தெரியாது. பட் இருப்பான், நம்மளும் இருப்போம். எங்க போய் துவஞ்சான்னு தெரியலையே. விஜய்னு பேர் வச்சு என் கூட அஜித் படத்துக்கு வந்தது ஏன் தப்பு தான்டா டேய். இப்ப நான் விஜய்னு கத்துனா குத்துவாங்களே. ஐயோ, இங்கதான் பாக்குறாங்க. நம்மளும் கத்துவோம். அஜித் என்னத்த சொல்றது, படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. நான் வந்து அந்த படத்தை ஒன்றும் பார்க்கல. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம பாராட்டித்தான் ஆகணும். அதனால் அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தலைவனுக்கோசரமே அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால்
இது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு அஜித் படத்தை பார்க்கும்பொழுது நம்ம கூட்டு போகிற ஃப்ரெண்டு பேர் விஜய் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுவும் பங்காளியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. திடீர்னு படம் ஓடிட்டே இருக்கும், டேய் விஜய் வாடா இங்கே ஒரு அப்படி சொல்லிட்டாலும், அப்படி இல்லை அஜித் அங்கே ஒரு அழுகிற சென்டிமெண்ட் ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும்போது விஜயே டேய் விஜய் காதையே கேட்க மாட்டேங்குது அப்படின்னுட்டா என்ன பண்ண முடியும்? என்ன ஆகும் நினச்சி பாருங்க அதை. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆள்லாம் அந்த படத்தை கூட்டின்னு போகாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. பாரம்பரிய கலாச்சாரம் என்னத்த போடுறாரு? என்னடா இது? அது என்ன வாயில வச்சு கூலிப்போ? டேய் வேணாண்டா வேணாம், தயவு செஞ்சு இதே வருங்கால ஜென்ரேஷன்லாம் கொஞ்சமாவது வாழணும், ஒரு சக்தி வேணும்னா அதெல்லாம் போடாதீங்கடா. அதெல்லாம் போட்டு நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்குலாம். எதை சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. நம்ம ஒன்று சொல்ல போனால் அவனுங்க அதை போட்டுக்கிட்டு ஒரு போதில் எங்கேயோ போயிட்டு இருப்பானுங்க, வேறு ஜென்ரேஷன் எங்கேயோ போயிட்டு இருப்பானுங்க. அதனாலே சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. என்னத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி நான் என்ன ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது தான் காதில் அப்போ தான் கொஞ்சமாவது மாறுவானுங்க. நம்ம சொல்கிறது காது கொடுத்தே கேட்க மாட்டானுங்க, முதல்ல நம்மளை கவனிக்கவே மாட்டானுங்க. அது வேறு விஷயம். போதைன்னு போதையில் அடிமையாகாமல் ப்ளீஸ் சொல்கிறேன், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா அது நாளைக்கு இல்லைன்ற போதெல்லாம் உங்களால் வாழவே முடியாது. இன்னும் சில பேர் இருக்கான் என்னென்னா, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சோறு முக்கியம் இல்லை, தண்ணி முக்கியம் இல்லை, இந்த கட்டை கொடுத்துட்டா போதும், வாழ்க்கை ஃபுல்லாக நான் அப்படியே வாழ்ந்துருவேன்டா, எனக்கு எதுவுமே வேணாண்டா, இது இந்த போதை அடிமை இருந்தால் போதும்டா அப்படின்றதெல்லாம் இருக்கான். அங்க எல்லாம் கத்தி தான் இருக்காங்க, யாருமே உட்கார்ல, சீட்ல உட்கார்ல யாருமே. நான் அணிலுங்க, ஆனா எனக்கே பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அவர் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியும் தாண்டியும் நான் ஒரு அணிலுங்க அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லா தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை ஏன் ஒரு அணிலும் என்ன அவரே ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறாரு. ஓகே எதுவும் ஒத்துக்கிட்டீங்களா, சரி என்னென்ன சொல்லலாம். தொடர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. யாரும் லைக்கே போடுறதில்ல, அந்த கமெண்ட் பாக்ஸ் கூட சும்மா தான் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று போட்டு போங்கப்பா. எதுக்கு அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கே. உங்களை நம்பி நான் லைவ்லாம் போடலான்னு இருக்கேன்டா, ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணுங்கடா.